குத்தகை பத்திரம், கிரயம் செய்வது, தானம் மற்றும் செட்டில்மெண்ட் போன்றவற்றை பத்திரங்களில் பதிவு செய்யும் போது மக்கள் பணம் கட்டி வாங்குவதுதான் இந்த முத்திரை தாள். இந்த முத்திரை தாள் கட்டணம் மூலம் அரசாங்கம் கருவூலத்திற்கு தேவையான வரியை பெற்றுக் கொள்கிறது. இந்நிலையில் முத்திரை தாள் விலையை தமிழக அரசு தற்பொழுது உயர்த்தியுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டிலேயே முத்திரை தாள் கட்டணம் 10 மடங்கு உயர்த்தப்பட்டது சலசலப்பை ஏற்படுத்தியது. பதிவுச் சட்டம் 1908 பிரிவின் 78 படி ரசீது ஆவணத்திற்கு பதிவு கட்டணம் முதல் முத்திரை தீர்வை என அனைத்து பத்திர கட்டணங்களும் எகிரி போயின. கடந்த வருடமே இந்த முத்திரை தாள் கட்டணம் விலை உயர்வு மக்களை அதிர்ச்சியடைய வைத்த நிலையில் இந்த வருடமும் விலையை 10 மடங்கு உயர்த்தியது தமிழக அரசு. தத்து ஆவணங்களுக்கு 100 ரூபாய் கட்டணத்திலிருந்து 1000 ரூபாயாகவும், ஒப்பந்த ஆவணங்களுக்கு 20 ரூபாய் கட்டணத்திலிருந்து 200 ரூபாயாகவும், ரத்து பத்திரங்களுக்கு 50 ரூபாய் கட்டணத்திலிருந்து 1000ஆகவும் அதிகரித்துள்ளது. டூப்ளிகேட் பிரதிநிதிகளுக்கு 20 ரூபாயிலிருந்து 100 ரூபாயாகவும், குடும்ப உறுப்பினர் பவர் பத்திரம் போடுவதற்கு 100 ரூபாயிலிருந்து 1000 ரூபாயாகவும் உயர்ந்துள்ளது. தமிழக அரசின் இந்த விலை உயர்வு நடவடிக்கை ஏற்புடையது அல்ல என பல்வேறு தரப்பினர் கருத்து கூறி வருகின்றனர். இது தொடர்பாக ரியல் எஸ்டேட் சங்க தலைவர் VN கண்ணன் என்பவர் கட்டண உயர்வை மறுபரிசீலனை செய்ய வேண்டுமென வேண்டுகோள் விடுத்தார். இதையெல்லாம் மக்களுக்கு சரியானதாக இருக்குமா என்று சொன்னால் மக்கள் ஏற்கக்கூடியதாக இது கண்டிப்பாக இருக்காது. இன்றைக்கு அரசுக்கு வருமானத்தை ஈட்டி கொடுக்கிற தொழிலாக ரியல் எஸ்டேட் தொழில் இருக்கின்றது. சுயமாக படித்த தொழில் முதலாளிங்க வட்டிக்கு வாங்கி இந்த தொழில் செய்கிறாங்க. இதை நாளுக்கு நாள் அரசு பலு சுமத்தி கொண்டே இருக்கின்றது. வரும் காலங்களில் அரசுக்கு வருமானம் வருவதற்குண்டான முயற்சிகளை அரசு எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லா இடத்திலையும் பத்திரப்பதிவிலேயே பலுவை சுமத்துவதை நிறுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொள்கின்றோம். இதை உற்று கவனித்து இதுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அதே நேரம் முத்திரை தாள் கட்டண விலை உயர்வை முன்னாள் பத்திரப்பதிவுத்துறை தலைவர் ஆறுமுக நயினார் வரவேற்றுள்ளார். இந்த முத்திரைத்தாள் மாறுதல் அறிவிப்பில் பொதுமக்களுக்கு குறிப்பிடத்தக்க ஒரு நன்மை வழங்கப்பட்டுள்ளது. என்னவென்றால், இதுவரை குடும்ப உறுப்பினர்கள் தங்களுடைய சொத்துக்களை பாகம் செய்து கொள்ளும் பொழுது அதற்கு குடும்பம் என்று ஒரு வரையறை உண்டு. இதுவரைக்கும் விடுபட்டு போன மருமகன், மருமகள் போன்ற வாரிசுகளையும் அந்த லீகல் ஹேர்ஸ், அதாவது சட்டப்பூர்வ வாரிசுகள் என்ற விகிதத்தில் அவர்களையும் இந்த குடும்ப பாகப்பிரிவினையில் பங்கெடுத்துக் கொள்ளலாம், அவர்களுக்கும் சலுகை உண்டு என்று அரசு முதல் முறையாக அறிவித்துள்ளது. இது வரவேற்கத்தக்கது. தமிழகத்தின் எந்த திட்டங்கள் மீதும் சில குறைகள் இருந்தாலும் அதனை பொருட்படுத்த வேண்டியதில்லை என கூறிய ஆறுமுக நயினார் 4% உயர்வு என்பது மட்டும் தேவையற்றது என கூறினார். இந்த முத்திரைத்தாள் விகிதத்தில் பொதுமக்களுக்கு பாதிப்பு என்று பார்த்தால், இந்த சுமார் ஒரு நடுத்தர குடும்பம் தன்னுடைய சொத்தை பாகப்பிரிவினை செய்து கொள்ளும் பொழுது ஏற்கனவே இருந்த செப்பரேட்டட் ஷேர், அதாவது ஒதுக்கப்பட்ட மதிப்பிற்கு 4% என்பதை வழிகாட்டி மதிப்பிற்கு 4% என்று உயர்த்தியிருப்பதால் அவர்களுக்கு பாதிப்பு கடுமையாக இருக்கலாம். இதே போல் ஒரு நடுத்தர வர்க்கம் அல்லது கீழ்மட்ட வர்க்கத்தினர் ஒரு பொது அதிகாரம் வழங்கும் பொழுது அந்த பொது அதிகாரத்தை உறுதிப்படுத்துவதற்காக தொகையை குறிப்பிட்டு கொடுக்கும் பொழுது அந்த தொகைக்கு 4% என்பதை வழிகாட்டி மதிப்பிற்கு 4% என்று போட்டதால் சிலருக்கு பாதிப்பு ஏற்படலாம். ஒவ்வொரு வருடமும் 10 மடங்கு விலை உயர்த்தி கொண்டே போனால் வருங்காலத்தில் என்னதான் செய்வது என பொதுமக்கள் புலம்பி வருகின்றனர். எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்தும் முன்பு பொதுமக்கள் நலனை கருத்தில் கொண்டு மேற்கொள்வதே ஏற்புடையதாக இருக்கும் என்பதே முத்திரை தாள் கட்டணம் விலையேற்ற விவகாரத்தில் பலரது கருத்தாக உள்ளது. மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராகுலுடன் செய்தியாளர் ராஜேஷ்.